Hello students, welcome to our YouTube channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா CGL எக்ஸாம்ஸ்க்கு பிகினரா பேசிக்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான பேசிக் பிளான் தான் பார்க்க போறோம். எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கும் இப்பத்துல தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஒரு ப்ரிப்பரேஷனை எப்படி பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, ஏன்னா நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களால அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுங்கிற அந்த ஸ்டெப் வரைக்கும் போக முடியும். ஓகேவா? ஸோ CGL 2023 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பெனிஃபிட்டானதா இருக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பேசிக்ஸ்ல இருந்து நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை உங்களால எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ண முடியும், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ உடனே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா எக்ஸாம் ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனு ஜூலைல கண்டக்ட் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி ஜூனோட பாதி மேலே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது 75% ஆஃப் த சிலபஸை முடிக்கணும். அந்த 75% ஆஃப் த சிலபஸ் என்னன்னா, அந்த 75 ஆஃப் இந்த நம்மளோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி 100 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கோம். அதுல உங்களுக்கு ஒரு 40 நாளுடைய ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அந்த 40 நாள் ஷெட்யூல்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அதுதான் 75% ஆஃப் த சிலபஸ். அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அந்த சிலபஸ் நீங்க படிச்சாலே உங்களால 150+ மார்க் எடுக்கிறதுக்கான சிலபஸை நீங்க கவர் பண்ணிட்டீங்க. அந்த சிலபஸை ரொம்ப நல்லா டார்கெட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி அதுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அண்ட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னா 150க்கு மேலே எடுக்க முடியும். Tier 1 குவாலிஃபை பண்றது பெரிய விஷயமே கிடையாது. முதல்ல நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது 75% ஆஃப் த சிலபஸ். 75% சிலபஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க மோக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அந்த மோக் டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு 120க்கு மேல ஸ்கோர் வருதுங்கிற பட்சத்துல மிச்சம் உள்ள 25% சிலபஸை நீங்க கவர் பண்றதுல கவனம் செலுத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த 75% சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 120க்கு மார்க் மேல வரல, என்னோட மார்க் ரொம்ப கம்மியா 100க்கு கீழே தான் வருதுங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த 75% சிலபஸை நல்லா கவர் பண்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட்ல இருக்க வேண்டியது இந்த 75% சிலபஸ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங்கிற ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால ஒரு 12ல இருந்து 15 நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா உங்களால கவர் பண்ணிட முடியும். இதை கவர் பண்றது மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டாபிக்கை 4 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்டான ரீசனிங்கை ரொம்ப ஃபாஸ்டா கவர் பண்ணி அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஏன்னா ரொம்ப ஈஸியா நீங்க லாஜிக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த டாபிக் நீங்க முடிக்கும் போது ஒரு 50 மார்க்குக்கான கம்ப்ளீட் சிலபஸை நீங்க கவர் பண்ண மாதிரி இருக்கும். அது கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ட்டை அது ரொம்ப பில்ட் பண்ணும். நீங்க ஃபர்தரா படிக்கிறதுக்கும் ஒரு இனிஷியேட்டரா இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா கவர் பண்ணிட்டீங்க, 50 மார்க் அதுக்கு வெயிட்டேஜ் இருக்கு, அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸையும் உங்களால அந்த சப்ஜெக்ட்ல இருந்து சால்வ் பண்ண முடியுதுங்கிறப்போ அது உங்களோட எக்ஸாமை உங்களால கிளியர் பண்ண முடியுங்கிற அந்த பிலீவை உங்களோட மனசுல இன்னும் ஆழமா விதைக்கும். அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல மேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு சிலர் மேக்ஸ்ல வீக்கா இருப்பீங்க, அவங்களுக்கு மேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி ஆயிரும். ஜென்ரல் அவேர்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க படிக்க மறக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ். அதனால அதுவுமே உங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து போகிற மாதிரி செய்யும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றது ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட கண்டென்ட்டை நீங்க எப்படி ரெடி பண்ணணும்னா, நீங்க கிளாஸஸா இருக்கட்டும், நீங்க எப்படி கோச்சிங் போறீங்களா இருக்கட்டும், இல்லைன்னா புக்ஸ் பார்த்து படிக்கீங்கன்னா என்ன மாதிரியான கண்டென்ட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த கண்டென்ட்டை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க பிடிஎஃப்ஸை பார்த்து படிக்காதீங்க அண்ட் புக்ஸை பார்த்து மோஸ்ட்லி படிக்காதீங்க. ஏன்னா அது உங்களோட செலெக்ஷன்ல நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு தடையாவே இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, இப்போ ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல், இதை நீங்க படிக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த எடுத்திருப்பீங்க தெரியுமா, அதை ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு கம்பல்சரி நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க டைப் வைஸா நீங்க கவர் பண்ணுவீங்கல்ல. மேக்ஸ் ரீசனிங்ல டைப் வைஸா கவர் பண்ணுவீங்க. இங்கிலீஷ்ல கிராமர்ஸ்ல நீங்க ஒவ்வொரு ரூல்ஸா கவர் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல கீ பாயிண்ட்ஸா நோட் பண்ணுவீங்கல்ல. அது நோட் பண்ணும்போது அது உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நீங்க எதையாவது ஒரு இடத்துல தப்பு பண்றீங்கிறப்போ அந்த தப்பை ஃபைன் பண்றதுக்கும் அந்த தப்பை சரி பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். இப்போ எக்ஸாம் டைம்ல நீங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி டெஸ்ட் போடுறீங்க, ஜாமெட்ரியில தப்பு வருதுன்னா நீங்க ஜாமெட்ரி ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாமெட்ரியில என்ன டைப்ல உங்களுக்கு தப்பு வருதோ அந்த டைப் நீங்க டைப் வைஸ் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்க சரி பண்றது ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அதனால கிளாஸ் நோட்ஸ் எடுங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா உங்க கைப்பட, அந்த கைப்பட எடுத்த நோட்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணி அந்த ரீசனிங் அண்ட் மேக்ஸ்ல நீங்க கைப்பட எடுத்த நோட்ஸ்ல ஒரு சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்களா, அதை நீங்க ஓனா உட்காந்து நீங்க ஒரு ரஃப் ஷீட்ல சால்வ் பண்ணி பாருங்க. இது 2வது ஸ்டெப். ஏன் அதை சால்வ் பண்ணி பார்க்க சொல்றேன்னா, மோஸ்ட்லி
உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நீங்க டைப் வைஸ் நோட்ஸ் ரெடி பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட நோட்ஸ்ல இருக்கிறதா மோஸ்ட்லி வரும். ஓகேவா? 100 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதுல 80 கொஸ்டினுக்கு மேல நீங்க டைப் வைஸ் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதுல இருந்தா வரும். எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அது போதும். அதனாலதான் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்க எடுத்த நோட்ஸ் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன டாபிக் படிச்சிருக்கீங்களோ, என்ன நோட்ஸ் எடுத்து என்ன ரிவிஷன் பண்ணி என்ன டாபிக் படிச்சிருக்கீங்களோ அந்த டாபிக்ல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னா என்னதுன்னா இதுதான். ஓகேவா? சிஜிஎல் படிக்கிறவங்க இந்த இயர் சிஜிஎல் 2022ஓட டியர் 1 டியர் 2, சிபிஓ 2022ஓட டியர் 1, சிஜிஎல் 2021ஓட டியர் 1, இந்த 3 கொஸ்டின், இந்த 4 கொஸ்டின் பேப்பருமே நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒவ்வொரு டாபிக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஜாமெட்ரி டாபிக் படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்க, நீங்க படிச்ச கான்செப்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஓனா சால்வ் பண்ணி பாத்தீங்க. அடுத்தது இந்த இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல உள்ள ஜாமெட்ரி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா பில்ட் பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக்ல கேட்ட ப்ரீவியஸ் இயரும் கிடையாது, ரொம்ப லேட்டஸ்டான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்னுமே பில்ட் பண்ணும். அதுக்காக தான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை உடனே நீங்க சால்வ் பண்ணணும். ஒரு சில சமயங்கள்ல நீங்க ஒரு டாபிக் நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்ச டாபிக்கை அடுத்த வாரம் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க படிச்ச கான்செப்ட் மறக்கும். நீங்க கொஸ்டின் பார்க்கும்போதே புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும் ஆனா சால்வ் பண்ண முடியலேன்னு இருக்கும். அதனால நீங்க உடனே எப்பப்போ டாபிக் கவர் பண்றீங்களோ அப்பப்போ நீங்க கொஸ்டின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓகே இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலையா, இந்த கொஸ்டின் கான்செப்ட் நம்ம படிக்கலையா, அதை நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரியான விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிக்ஸை நல்லா பில்ட் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கட்டாயமாக நீங்கள் 10 சினானும் 10 ஆண்டனும் 10 ஒன்வேல் சப்ஸ்டியூஷன் 10 இடியம் டெய்லி நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அரை மணி நேரம் இங்கிலீஷ் ரீடிங் கட்டாயம் பண்ணணும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருக்கோம். எங்கே அந்த ஒக்காபு அண்ட் ரீடிங் எங்கே பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை கட்டாயம் பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா மொதல் 2 நாள் பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம், 3வது நாள் பர்சன்டேஜோட ப்ராக்டிஸ்னு கொடுத்துருப்போம். அர்த்தம் என்னன்னா நீங்கள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கிறப்போ நீங்கள் மொதல் 2 நாள் நீங்கள் பர்சன்டேஜ் கிளாஸஸ் பார்ப்பீங்க, கோச்சிங் போவீங்க. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்துருப்பீங்களே, அந்த நோட்ஸ் எடுத்து 3வது நாள் நீங்கள் இந்த 2 நோட்ஸையுமே நல்லா ரிவிஷன் பண்ணி 3வது நாள் அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்ல கேட்ட இந்த இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கேட்ட பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸை நீங்க ஓனா உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். 2 நாள் சிலபஸ் கவர் பண்றீங்க, 3வது நாள் அந்த சிலபஸ் என்ன டாபிக் கவர் பண்ணீங்களோ அந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறதா. ஓகேவா? கஷ்டமான விஷயத்த நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சமயத்தில் கிவ் அப் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட் வரும். அந்த மைண்ட் செட்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லுது. அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். ஒவ்வொரு டாபிக் முடிக்க ப்ராக்டிஸ் மேக்ஸில் பண்ண சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் மேக்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பான டாபிக்னு உங்கள் மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் டைப் வைஸாக நோட்ஸ் எடுத்து அதை நீங்கள் கவர் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளோதானான்னு தோணும். அதனால நீங்கள் அப்படி பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ், அடுத்த 2 நாள் நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணணும், சிலபஸ் கவர் பண்ணணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3வது நாள் ஆவரேஜில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக இந்த ஷெடியூலை பார்த்து நீங்கள் இப்போ ஓனா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஷெடியூலில் டைம் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே உங்களால் கம்ப்ளீட்டாக 75% சிலபஸை 40 நாளில் கவர் பண்ணிட முடியும். எவ்ரி சண்டே நீங்கள் மண்டே டு சாட்டர்டே படித்ததை கட்டாயம் ரிவிஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் ரிவிஷன் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போது ஃபர்ஸ்ட் இந்த மண்டே படிக்கிறீங்க, சண்டே நீங்கள் ரிவிஷன் பண்ணலன்னா அடுத்த சண்டே வந்த ஒரு சண்டே முடிஞ்சு அடுத்த சண்டே நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் எதுவுமே ஞாபகம் இருக்காது. உங்களால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால எவ்ரி சண்டே நீங்கள் ரிவிஷனுக்குன்னு டைம் கொடுக்கணும். அந்த சண்டே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்சன்டேஜ் இப்போ ஒரு வீக்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 டேஸ்னு வச்சுக்கிடுமே, 7 டேஸ் ஆகுது. இப்போ இந்த 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் முடிச்சிருப்பீங்க, பர்சன்டேஜ் முடிச்சிருப்பீங்க, பர்சன்டேஜ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆவரேஜ் முடிச்சிருப்பீங்க, ஆவரேஜ் ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. இந்த 7th டே ஒரு சண்டே நீங்கள் இடையில கேப் விட்டுறோம். ஒரு சண்டே என்ன பண்ணணும்னா என்னென்ன மேக்ஸ் டாபிக் முடிச்சிருக்கீங்களோ அது ஒரு குயிக் ரிவிஷன், என்ன ரீசனிங் டாபிக் முடிச்சிருக்கீங்களோ அது ஒரு குயிக் ரிவிஷன், இங்கிலீஷ் என்ன டாபிக் முடிச்சிருக்கீங்களோ அது ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு இந்த 3 இதுலையுமே சேர்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நீங்க என்னென்ன டாபிக் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க உங்க எடுத்த நோட்ஸை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சண்டே ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கான டைமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது நீங்க ப்ரிப்பரேஷன்ல உங்களை நிறைய பேர் செல்ஃபா படிச்சுட்டு இருப்பீங்க, யார் கூடயும் கம்பைன் பண்ணாம படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணி படிப்பீங்க.
ஒரு சில செல்ஃப் ஸ்டடி படிப்பீங்க கரெக்டா. ஸோ இந்த தனியா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இதாயிரும். ஓகேவா, என்ன இதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அது நீங்க வரக்கூடாதுன்னா நீங்க கட்டாயம் யாராவது ஒருத்தட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, நான் இன்னைக்கு இது படிச்சிட்டேன், இந்த ஷெட்யூல்ல உள்ளது இதை படிச்சிட்டேன், இல்லைன்னா நான் இதை படிச்சேன், இப்படி நீங்க ஒருத்தட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை முடிக்கணுங்கிற அந்த டார்கெட் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இது தனியா உட்காந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஓகேவா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்லைனா நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், யார்ட்டையாவது நீங்க அன்னைக்கு என்ன டார்கெட் முடிக்கிறீங்களோ அந்த டார்கெட்டை ரிப்போர்ட் பண்ணுங்க. டார்கெட் ரிப்போர்ட் பண்ணா அவங்க நம்மளுக்கு காம்படிஷனாக வந்துருவாங்க, அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காம ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்டை நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இந்த டார்கெட் முடிச்சிட்டேன், இப்போ நான் இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், ஆவரேஜ் பர்சன்டேஜ் முடிச்சிட்டேன், சீரிஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிட்டேன், நான் கொஞ்சம் படித்தேன். இப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நீங்கள் உங்களோட டெய்லி படிச்சுட்டே இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னா நீங்கள் நம்மளுடைய ஆப் சேட் இருக்குது தெரியுமா, நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல ஆப் சாட் உண்டு. அந்த சாட்ல நீங்க நம்மள்ட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். ஏதாவது மார்க் வரல, இல்லை ஏதாவது மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வேணும்னா நீங்க அந்த ஆப் சாட்ல நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங்ல என்னென்னலாம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ மூலமா கிடைச்சிருக்கும் நம்புறோம். கிடைச்சிருந்துச்சு நீங்க நம்பினீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஒவ்வொரு டாபிக் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்துருங்க. CGL 2023 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல கம்ப்ளீட் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த 75% சிலபஸை 40 நாள்ல முடிப்போம். 40 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் 25% சிலபஸை முடிப்போம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 75% சிலபஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு 120 மேல நீங்க ஸ்கோர் பண்றீங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் நீங்க 25% சிலபஸா பார்க்கலாம். Tier 1க்கு முன்னாடி கம்ப்ளீட்டா CGL எக்ஸாம்ஸோட Tier 1 சிலபஸை கவர் பண்ணிடுவோம். Tier 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா Tier 2ல என்னென்ன டாபிக் வருமோ அந்த டாபிக்கோட வீடியோவுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, லேட்டஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் CGL 2022 Tier 1 Tier 2ல கேட்ட கோச்சிங்ஸுமே இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி அதோட பேட்டர்னுமே உங்களுக்கு நம்ம டீச் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்ல வீடியோ பிளஸ் PDF கோர்ஸ். ஓகேவா, கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். PDFs வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ் வந்து ஃபீஸ் 699, 2 வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் April 3rd வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஷெட்யூல் படி தான் கிளாஸஸ் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓன் படிக்க போறேன், இல்லை நான் ஆல்ரெடி ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை ஆன்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்க நீங்க இந்த பிளானை மைண்ட்ல வச்சு இது ரிகார்டிங் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பிளான் வீடியோ வேணும்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.